ரீசெண்டாக என்னோடய டெல் கீபோர்ட் மவுஸ் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கீஸ் சரியாக வேலை செய்யலை, மவுஸில் வந்து சரியாக ஸ்க்ரோல் பண்ண முடியலை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தம்போது வாரண்ட்டி இருக்கான்னு நான் செக் பண்ணேன். அப்போ பார்த்தோன்னா வாரண்ட்டி எனக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி கீபோர்ட் மவுஸ் டிஃபால்ட்டாக தந்தாங்க. பேலன்ஸ் வந்து இன்னும் 2 இயர்ஸ் இருக்குதுன்னு வாரண்ட்டி பில்லில் பார்த்தேன். சரி ட்ரைன் பண்ணலான்னு அஃபிஷியல் ஸ்டோருக்கு போய் கேட்டால் இது வந்து டெல் டைரக்ட் வாரண்ட்டி, அவங்க தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் தந்தார். ஸோ அந்த நம்பரை நான் எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட் போட். ஸோ அந்த சேட் போட் கிட்ட சேட் பண்ணும்போது அது என்ன கேட்டதுன்னா சர்வீஸ் டேக் வேணும் அப்படின்னு கேட்டது. ஆனால் கீபோர்ட் மவுஸுக்கு தேடி பார்த்தா சர்வீஸ் டேகே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. திரும்பவும் நான் அதே தலையிலே போய் கேட்டேன். அப்போ ஒரு மொபைல் கான்டாக்ட் நீங்கள் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு நம்பர் தந்தார். ஸோ அந்த நம்பரை நான் ஃபோன் போட்டால் அதில் வந்து மொபைல் மூலமாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற நம்பர். ஸோ அந்த நம்பரில் வந்து நான் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணேன்னா என்ன டிவைசஸ்ன்னு கேட்டுச்சு, டெக்னிக்கல் சப்போர்ட் வேணுமான்னு கேட்டுச்சு. ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ஃபைனலாக அதுலேயும் பார்த்தோன்னா திரும்பவும் ஃபைனலாக எக்ஸ்பிரஸ் தோடு வேணும் அப்படின்னு சொல்லி நின்றுச்சு. ஆனால் எக்ஸ்பிரஸ் தோடு எதுவும் இல்லை. சரி நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே வெயிட் பண்ணினே இருந்தேன். திடீர்னு பார்த்தா தானாக வந்து கனெக்டட் டு 1% லைக் தட் சம்திங் லோட் ஆகி 1% வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ கனெக்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படியோ சப்போர்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க நான் அந்த சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் சீரியல் நம்பர் அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் தான் தேவை செக் பண்ணி பார்த்துட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம கீபோர்ட் மவுஸ் பின்னாடியே நம்மளோட சீரியல் நம்பர் இருக்கும், இல்லைனா நம்ம பாட்ஸ் வச்சுருந்தோன்னா அதுலேயே அதோட சீரியல் நம்பர் இருக்கும், அதை நம்ம சொன்னால் போதும். அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் ஓகே நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம பழசை வந்து பேக் பண்ணி வச்சா போதும். பாட்ஸ் இருந்துச்சுன்னா பாட்ஸ், இல்லைனா அப்படியே நம்ம பேக் பண்ணி தந்தால் போதும். வீட்டுக்கே வந்து அவங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க. வித்தின் 3 days பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து 1 dayலே ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த காலில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சீரியல் நம்பர், நேமு, ஃபோன் நம்பர், இமெயில், அப்புறமா வீட்டு அட்ரஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் கேட்டாங்க. ஃபைனலாக வந்து கால் கனெக்ட் ஆகி ஆர்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னே மெயில் வந்துருச்சு. மெயிலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறமா வித்தின் 1 daysலே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நான் அந்த நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டெல் கீபோர்ட் மவுஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் வாரண்ட்டி பீரியடு இருந்துச்சுன்னா. பட் சம் டெல் கீபோர்ட் மவுஸ் வந்து 1 year வாரண்ட்டி தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 year வந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. 3 years வாரண்ட்டின்னு சம் டெல் கீபோர்ட் மவுஸ் இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 3 years வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து 3 years வாரண்ட்டி பீரியட் இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.